புனித வரலாறு அருளாளர் ராணி மரியா. நாள் 7. ராணி மரியாவின் இறப்புக்கு பிறகு என்ன நடந்தது என்பதை இந்த காணொளியில் அறிந்து கொள்வோமா? கேரளாவில் பிறந்து மத்திய பிரதேசத்தில் மறைந்த அருட்சகோதரி ராணி மரியா எப்போதுமே மறைசாட்சியா தான் வாழ்ந்தாங்க. இவங்க 41 வயதில் நானிலமே வியந்து உற்று நோக்கக்கூடிய ஒரு நற்செய்தி பணியாளராகவும் விளங்கினாங்க. ராணி மரியாவை கொடுமைப்படுத்தி கொன்றவனே மனமாற்றமும் அடைந்தான். மன்னிப்பின் சிகரமாக ராணி மரியாவும் அவருடைய குடும்பத்தாரும் திகழ்ந்தாங்க. செய்தி ஊரெங்கும் பரவிது. கிராம மக்கள் எல்லாரும் ஓடி வந்தாங்க. பெண்கள் எல்லாரும் கத்துனாங்க. குழந்தைகள் அனைவரும் அழுதாங்க. நம்ம அம்மாவை கொன்னுட்டாங்களேன்னு சொல்லி அவருடைய உடல் மக்களால் மூடப்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் மௌனமாக தலைவணங்கினாங்க. அது ஒரு இறுதி மரியாதை அல்ல, ஒரு வாக்குறுதி. நீங்க கற்றுத்தந்ததை நாங்கள் தொடர்வோம் என்று மக்கள் அனைவரும் வாக்குறுதி கொடுத்தாங்க. அருட்சகோதரி ராணி மரியா குடைநகர் புனித பவுல் கோயில தான் அடக்கம் செய்யப்பட்டாங்க. இந்த இடம் இன்று நம்பிக்கை நிறைந்த ஒரு திருத்தலமாகவே மாறியுள்ளது. முக்கியமா அவரை கொன்றவரே மனம் திரும்பியதுதான் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய புதுமையாகவும் உள்ளது. சிந்தனை: மன்னிப்பு தான் மிகப்பெரிய அற்புதம். நாமளும் நம்முடைய வாழ்க்கையில பிறரையும் மன்னித்து வாழக்கூடிய ஒரு புனிதராவோமா? ராணி மரியாவின் குடும்பத்தினர் கொலையாளியை மன்னித்தார்களா? அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி.